மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும், அனுராதபுரம், திருகோணமலை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும், குறிப்பாக மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், அம்பாறை, மட்டக்களப்பு, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வானிலை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதற்கிடையில் தற்பொழுது 10.1 வட அட்சரேகை மற்றும் 83.5 கிழக்கு தொகுதி வரைக்கும் அருகில் காணப்படும் குறைந்த காற்றழுத்த அமைப்பு தீவை சுற்றியுள்ள கடற்பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மற்றும் மழை தீவிரம் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் வானிலை ஆய்வு திணைக்களம் வெளியிடும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தீவை சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும், புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி வழியாக கம்பாந்தோட்டை வகையிலான கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை, அத்துடன் புத்தளம் முதல் கம்பாந்தோட்டை வரையிலான கடற்பகுதிகள் அவ்வப்போது கடுமையாக கொந்தளிக்கக்கூடும் என்றும், மற்ற கடற்பகுதிகளில் சற்றே கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் வானிலை ஆய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அதிவேக வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது மின்னணு தகவல்கள் பலகைகளில் காட்சிப்படுத்தப்படும் எச்சரிக்கை வாசகங்களை குறித்து அவதானம் செலுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஓட்டுநர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக பகல் நேரத்திலும் இருள் மற்றும் பனிமூட்டமான நிலை காணப்படுவதனால், குறிப்பாக வாகனத்தின் வேகத்தை மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் என்ற வரம்புக்குள் வைத்துக் கொண்டு கட்டுப்பாட்டுடன் கூடிய வேகத்திலும் போதிய இடைவெளியை பேணியும் வாகனங்களை செலுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் அதிக வேகத்தில் செல்லும் போது திடீரென தடையிடுவது ஆபத்தானது என்றும் அந்த அதிகார சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் ஒன்றிணைகின்றமை குறித்து நிலவும் விவாதங்களுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும தனது கருத்தினை முன்வைத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தான் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவதற்கு தயார் என்று தெரிவிக்கும் நிலையில் அதற்கு ஒரே ஒரு எளிய வழிமுறை மட்டுமே உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சஜித் பிரேமதாஸ் ரணில் ஜனாதிபதியாக இருக்கட்டும், நான் பிரதமராக செயல்படுகிறேன் என்கின்ற ஒரு தெளிவான அறிவிப்பை வெளியிட்டால் பிரிந்துள்ள இருதரப்புகளும் மிக எளிதாக ஒன்றிணைந்துவிடும் என்று அஜித் மன்னபெரும தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க என்பதையும், இன்று சஜித் அவரை மரியாதையுடன் சார் என்றே அழைப்பதையும் அவர் தனது உரையில் நினைவுபடுத்தியிருக்கிறார். இவ்வாறானதொரு நிலையில் கட்சிகள் ஒன்றிணைவதற்கு நீண்ட பேச்சுவார்த்தைகளோ, சஜித் பிரேமதாசவின் இந்த ஒரு பிரகடனம் ஒட்டுமொத்த அரசியலிலும் பிரிவினைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் என்றும், தூத்துக்குடி திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுக பகுதியிலிருந்து இலங்கைக்கு பொருட்கள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கியூ பிரிவு ஆய்வாளர் விஜய் அனிதாவின் அவர்களின் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் தலைமையிலான போலீசார் செவ்வாய்க்கிழமை இரவு திரேஸ்புரம் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவர் சுமார் 9:15 மணியளவில் திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தின் வடக்கு பகுதியில் உள்ள வாடையில் ஒரு சைபர் படகில் சிலர் பொருட்களை ஏற்றிக் கொண்டிருந்தனர். போலீசார் அங்கு விரைவடைவதை கண்ட கடத்தல்காரர்கள் இருட்டை பயன்படுத்தி தப்பியோடியுள்ளனர். பின்னர் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் பதிவு எண்ணில்லாத 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட அதிவேக பைடர் படகு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் படகில் இலங்கைக்கு கடத்துவதற்கு வைக்கப்பட்டிருந்த 5 அட்டை பெட்டிகளிலிருந்து 1200 நேச்சர் பவர் பப்பாளி சோப்புகளை கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட சோப்புகளின் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 5 லட்சம் இருக்கும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். தப்பியோடிய கடத்தல்காரர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.